ஹலோ மைக்யூ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஜாக்கை தான் பார்க்க வந்திருக்கோம். ஜாக் வேறு யாரும் இல்லை, யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அவங்களோட ஷாப் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ குக்வேர்ஸ், ரோஸ் குக்வேர். ஸோ அங்கே மீட் பண்ண போயிடலாம் வாங்க. ஸோ இதுதான் சார் என்னோடய டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குபானின்றது வந்து ஆப்ரிகாட், ட்ரைட் ஆப்ரிகாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அப்படின்றது ஸ்மால் குவான்டிட்டி தான். நல்லா இருக்கு. யார் டேஸ்ட் பண்ண போகிறா? அவங்க கடையில் நிறைய வித்தியாசமான பொருளாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஹாய். நல்லா இருக்கேன் மேம். ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி எலைட்டாக ஃபீல் ஆகுது. உள்ள வரும்போதே ஒரு எலைட் டச். இந்த ஷாப் இன்னும் அடுத்த ஷாப்ல போனால் இன்னும் எலைட்டாக ஃபீல் ஆகும். ஓகே ஓகே ஓகே. பட் ஆனால் எனக்கு இங்கே வந்து இந்த ஆம்பியன்ஸை பார்க்க எனக்கு எல்லாமே கியூரியாசிட்டியாக இருக்குது. எதை எல்லாரும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஒவ்வொன்றா அப்படியே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் கோ வித் காப்பர். ஓகே. ஸோ காப்பர்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த 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 குக்வேர் மெட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்படி ஒரு அம்மா அப்படின்னா அந்த காப்பர் தான் அம்மா. அதுல இருந்து தான் எல்லாமே வெளியில வரும். பிராஸா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், இந்த காப்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வெளியில வரும். ஆனா இந்த காப்பர்ல வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவங்களை எல்லாத்துலயும் செய்ய முடியாது. தண்ணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். கூலிங்கா இருக்கும். நல்ல கட் ஹெல்த் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ நாங்க வந்து இது ஒரு பெரிய ஷோகேசிங் பண்ணிருக்கோம். காப்பர் ரேஞ்சஸ். இந்த காப்பர் ரேஞ்சஸ் வந்து இட்ஸ் வெரி யூனிக். தமிழ்நாடுலயே வி லான்ச் திஸ் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச். இது எங்கேயுமே பார்க்க கிடைக்காது. இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் பேட்டர்ன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே துபாய் ஸ்டைல்ல ஒரு அரபிக் ஆன்டிக் ஃபினிஷ் ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள எங்கேயுமே டச் ஆகாது. நம்ம தண்ணி எங்கேயுமே அதை டச் பண்ணாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பியூர் 99.999% வந்து காப்பர். ஸோ அதே மாதிரி வி ஹாவ் டேங்க்ஸ். எங்களோட டேங்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ்ல இருந்து 8 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஏன்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயம் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. காப்பர் அலர்ஜின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. காப்பர் பத்தி இந்த கேக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பிளாக் ஆயிடும்ல, அதுவே ஆக்சிடைஸ் ஆகும். அது காப்பர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம டெய்லி வாஷ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம பழைய வீட்லலாம் நம்மளுடைய இதுல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ஸ்ல இருந்தோம். நம்ம ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஒரு பானை பிடிச்சு வச்சா மத்தியானத்தோட அந்த தண்ணி காலி ஆயிடும். சோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கழுவிட்டு தண்ணி பிடிப்பாங்க. இப்போ ஒரு பானை வச்சா 2 நாளைக்கு வருது. ஆனா காப்பர்ல எவ்ரி 8 ஹவர்ஸ் காப்பரை வாஷ் பண்ணணும். ஓகே. அதோட predominant திங் எவ்ரி 8 ஹவர்ஸ் நம்ம வந்து காப்பரை வாஷ் பண்ணணும். சோ நம்ம அப்படியே நம்மளோட நெக்ஸ்ட் ஷாப் போயிடலாம். இது அந்த துபாய் ஃபேமஸ் அண்ட் சாண்ட்ல பண்ணுவாங்க. அது பண்ணலாம். காஃபி, இட்ஸ் காஃபி பண்றவங்க வந்து எப்பவுமே ரொம்ப காஃபி லவர்ஸ் எப்பவுமே ரொம்ப சூடா குடிக்க ஆசைப்படுவாங்க. சோ அந்த 1 லிட்டர் பாலை எடுத்து காய்ச்சறது வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ 2 கப்புக்கு மட்டும் கொஞ்சம் ஊத்தி அப்படியே நல்லா கொதிக்க காஃபி டிகாஷன் பண்ணிட்டு அப்படியே போர் பண்ணா அப்படியே முறை பொங்க காஃபி கிடைக்கும்ல, அந்த இதுக்காக. ஒரு காஃபி லவர் ஹாப்பியா கேக்கும்போதே காஃபி குடிச்ச ஃபீல். சோ இதுதான் நம்மளோட அயன் காஸ்ட் அயன் அண்ட் சோப் ஸ்டோன் ஸ்டோர். ஓகே. இப்ப நம்ம ஸ்டோர் பை ஸ்டோரா வச்சிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரான்ஸ் நம்ம வந்து காப்பர் அண்ட் இது பார்த்தோம். காப்பர் அண்ட் ட்ரைப்ளேஸ் பார்த்தோம். இதுல வந்து ஃபுல்லாவே வந்து அயன் காஸ்ட் அயன் அண்ட் சோப் ஸ்டோன். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சோப் ஸ்டோன் காட்றேன். ஓகே. சோ திஸ் இஸ் ஸ்டோன் குக்வேர். இது வந்து ஒரு கல்லு. இந்த கலர்ல இருக்கும் இந்த கல்லு. ஓகே. ஸோ இந்த கல்லை வந்து அந்த பாறையை வந்து உடைச்சிட்டு அந்த பாறையில விழுகிற ஒரு ஸ்டோனும் என்னென்ன சைஸ்ல விழுகுதோ அந்த ஷேப்புக்கு தான் இந்த பாத்திரங்கள் நம்மளால பண்ண முடியும். ஓகே. அத வந்து ரீமாடல் பண்ண முடியாது. அந்த ஷேப்புக்கு அந்த கல்லு என்ன சைஸ்க்கு கிடைக்குதோ அந்த கல்ல இப்போ இந்த கல்லு இந்த கல்லு வந்து இந்த சைஸ்க்கு தான் இருந்திருக்கும். ஓகே. அத வந்து ஒரு பாட்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த கல்லு வந்து கொஞ்சம் பெருசா விழுந்திருக்கும். சோ இத வந்து ஒரு பாட்டா கிரியேட் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா. இது வந்து என்னன்னா இது வந்து தயிர் ஜாடி. நம்ம தயிர் ஊத்துறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இத ப்ராசஸ் பண்ணணும். கொஞ்சம் கல்லை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ இதுல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம், விளக்கெண்ணெய், மஞ்சள் போட்டு நல்லா வந்து ஒரு 4 நாளைக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து சுடுதண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருக்கோம். ஓகே. சோ தட் இஸ் வை இது கலர். எத்தனை நாள் process இது? இது வந்து 1 வீக் process. 1 வீக் process. ஓ 1 வீக் எடுக்கும் சாலிடா. ஆமா. சோ இதுல இங்க நிறைய ஷேப்ஸ் இருக்கு. இந்த ஹேண்டில்ஸ் வித் லிட் இதெல்லாம் வந்து இப்போ இந்த ட்ரெடிஷனல் பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன்ஸ்ல வருது. நான் உங்களுக்கு ஒன்னு காட்றேன். இதுல மஞ்சள் இருக்கு. இதுல என்ன process பண்ணிருக்கீங்க? அதேதான் சேம் process. ஓகே. இதுவும் ரெண்டும் சேம் தான். ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே மெஷின்ல நம்ம கிரைண்ட் பண்ணது. அவங்க கையிலே பண்ண ஒரு சட்டி காட்டு.
ஓ இது கையிலே கார்வ் பண்ண ஒரு சட்டி. ஆமா இது கையிலேயே கவர் பண்ண சட்டி. ஓகே அது தெரியுதுல இதுல டிஃபரன்ஸ் அந்த ஒரு ஃபினிஷ் இல்ல ஆனா ஒரு மாதிரி அழகா இருக்கு. ஆமா இதுதான் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இத பண்ற ஆர்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன்ஸ் இத பண்றதுக்கு பண்றாங்க. ஆக்சுவலி இது வந்து நிறைய நம்மளுக்கு கர்நாடகா சேலம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வருது. ஓகே இதுல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. பட் we always go with the first qualities. ஸோ அடுத்து வந்து எங்களோட ஒரு இதுதான் என்னன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஒரு பேட்டர்ன் என்னன்னா நான் வந்து எப்படி நான் சொன்னேன் இல்லையா அந்த குக்வேர்லாம் என்னென்னலாம் மெட்டல் அதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஒரு ரேஞ்ச் சொல்லுவார். என்னன்னா நான் ஒரு இடத்துக்கு நான் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி போனேன்னா நான் ஒரு பேட்டர்ன் எடுப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பேட்டர்ன் எடுப்பார். இல்லைப்பா இதான் நல்லா இருக்கு இதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் அப்போ பாரு உனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ வி ஹாவ் டு கீப் ஆல்வேஸ் அ பிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பணியாரம் பேன்ல இது எல்லாமே பணியாரம் பேன் தான். ஸோ லாங் ஹேண்டில் எல்லாமே பணியாரம் தான் சுடும். ஆனா ஒருத்தவங்களுக்கு லாங் ஹேண்டில் தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு உடன் ஹேண்டில் தேவைப்படும். நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஆமா இது ப்ரீமெச்சர்னா இவங்களுக்கு அது. ஆமா ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ல லாங் ஹேண்டில் அண்ட் இந்த மாதிரி 12 குழியில பின்னாடி ஃபிளாட் பாட்டம். மோஸ்ட்லி இந்த ஃபிளாட் பாட்டம்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்க இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினி ஊத்தப்பம்ஸ் போடுற குட்டி ஊத்தப்பம் பேன்கேக்ஸ். ஆக்சுவலி இந்த ஊத்தப்பம் பேன்லாம் வந்து முன்னாடி அவ்வளோ வந்து இதுவா இல்லை. பட் இப்போ வந்து அம்மாக்கள் வந்து குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பேன்கேக் ஆமா அந்த ஊத்தப்பம்ல வந்து ஒரு இதுல கொஞ்சம் கேரட், ஒரு இதுல பீட்ரூட், ஒரு இதுல சீஸ், ஒரு இதுல கார்ன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது. ஸோ அடுத்து வந்து அப்படியே மண் சட்டி காட்டுறேன். மண் சட்டியில வந்து எங்க கிட்ட கீரை கடையிற சட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து இதுவுமே நாங்க டிசைன் பண்ண சட்டி. உள்ள வந்து டிசைன் இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம், அந்த ரஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அது காரணம் வந்து கீரை கடையும் போது மத்து வச்சு கடையும் போது ரொம்ப நேரம் கடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கை வலிக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கும்போது 2 கடைச்சல் தான் அப்படியே மசிஞ்சு வந்துடும். ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல இப்ப கீரைக்குன்னு சொல்லி ஒரு தனி சட்டி வைக்க முடியாது. இப்போ நாங்க கொஞ்சம் இது பெருசு பண்ணோம் சைஸ். ஆக்சுவலி பார்த்தா கீரை கடையிற சட்டி இவ்வளவுதான் இருக்கும். நாங்க டிசைன் பண்ணோம் திரும்ப உட்காந்து இதை பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பண்ணோம். அப்ப இதுல வந்து தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம், பருப்பு பண்ணிக்கலாம், மீன் குழம்பு இதெல்லாம் எல்லாமே இல்லை நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சட்டி வாங்கிட்டா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்ககிட்ட சப்பாத்தி தவாஸ்லயுமே we have huge range. ஓகே ஸோ இதுவும் சப்பாத்தி தவா. இட்ஸ் பியூர் அயன் ஷீட் சப்பாத்தி தவா அண்ட் this is all காஸ்ட் அயன் சப்பாத்தி தவாஸ். ஓ இதுலயே வுட் இருக்கு. அதுலயே வுட் இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய நியூலி மேரிட் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்க இப்பதான் குக்கிங்குள்ளேயே போவாங்க கிச்சனுக்குள்ளேயே. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து இந்த வுடன் ஹேண்டில்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். கார்லிக் கீப்பர். ஓகே அந்த ஷேப்ல இருக்கு. ஆக்சுவலி இதோட பூண்டு, சின்ன வெங்காயம் அந்த மாதிரி காத்து போறதுக்கு இருக்கு. ஓகே இது எல்லாமே வந்து இஞ்சி தட்டி கல்லு. இது எல்லாமே இஞ்சி தட்டி கல். இஞ்சி தட்டி கல்ல வந்து இந்த கிரானைட்ல பண்ற பேட்டர்ன்ஸ் எல்லாமே எங்களோட யூனிக்கானது தான். நீங்க யூசுவலா இந்த மாதிரி பிளாக் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரியான கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய கிரானைட்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இது ரொம்ப லிமிட்டடான சோர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் வீட்டுல வந்து இந்த இது வச்சிருந்தேன். நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன். நான் வீட்டில் வந்து இந்த பேட்டர்ன் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள். அதனால எடுக்கிறதுக்கு எப்பவுமே நான் கஷ்டப்படுவேன். அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் தேடணும், அதை நம்ம இது பண்ணணும், வெளில வரணும். கழுவும் போதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதோட ஃபேக்டரி அந்த உளி இது பண்ணி போற இடத்துல வந்து நான் சொன்னேன். அப்போ அவங்க சொல்லும் போது தான் இந்த பவுல் டைப்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கை வச்சு எடுக்க முடியும். ஓகே அண்ட் இது வந்து ஊர்கா ஜாடி. திஸ் இஸ் வெரி யூனிக் பீஸ். ஃபுல் கிரானைட்லயே பண்ண ஊர்கா ஜாடி. கல் உப்பு போட்டு வச்சுக்கலாம், ஊர்காஸ் போட்டு வச்சுக்கலாம். இது எங்க கஸ்டமர்ஸ் எப்பவுமே கேட்பாங்க வெளியில கிரானைட் போட்டிருக்கீங்க உள்ளுக்குள்ள வேற கல்லான. இது ஃபுல் பீஸ் ஆஃப் கிரானைட், கிரானைட் ஸ்டோன். வெளியில கிரைண்ட் பண்ணிருக்கோம், உள்ள வந்து ரஃப் ஃபினிஷ் கொடுத்திருக்கோம். ஓகே வெரி யூனிக். பார்க்கவே ரொம்ப அழகா. And the most important person question சப்ப ரோட்டி பிரஸ்ங்க. உண்மையாவே சொல்றேன், நாங்க இதை லான்ச் பண்ணும்போது ஏன்னா நான் இது யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா ரவுண்டா வரும். ஸோ இதை நான் லான்ச்
லான்ச் பண்ணும்போது ஐ வாஸ் லிட்டில் ரிலக்டன்ட். ஐயோ இது பண்றோம் ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு. ஆனா நாங்க பிலீவே பண்ணல, அவ்வளோ பேர் இது வந்து பை பண்ணாங்க. வச்சு கவுண்டர்ல வச்ச உடனேயுமே ஃபர்ஸ்ட் பீஸ் டக்குன்னு, அதாவது அந்த எடுத்துட்டு வந்து ஸ்டாக் டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆச்சு. நாங்க இமிடியட் டக்குன்னு ரீஃபில் பண்ற ஒரு ஐட்டம்னா இந்த ஐட்டம் தான். ஏன்னா அவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்கு, சப்பாத்தி ரவுண்டா வர மாட்டேங்குதுன்னு. சோ இதுல ஒரு டிப் மட்டும் இது இருக்கா, என்ன டெக்ஸ்சர்ல மாவு பண்ணாலும் இது அந்த ரவுண்ட் ஷேப். அதுதான் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப நம்ம இத வந்து இப்படி மெதுவா இதை மட்டும் வச்சு அமுக்குறோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் தடியா வரும். நல்ல தின்னா நம்மளுக்கு வேணும்னா மேல ஒரு பட்டர் பேப்பர், கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நடுவுல மாவு வச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ், ஓகேவா, ஓபன், அப்புறம் அதை வந்து எடுத்து லைட்டா திருப்பி போட்டுட்டு திரும்ப பிரஸ். சோ நம்ம எப்படி நம்ம சப்பாத்தி திரட்டுறோம், எடுத்து போட்டு திரட்டுறோம், அதே மாதிரி இதுல பண்ணும்போது சேம் டிட்டோ நம்ம கையில திரட்டி எடுத்தா எப்படி அந்த ஒரு தின் வருதோ அதே சேம் இதுல உங்களுக்கு வந்து பட்டர் பேப்பர். இதோட ஒரு பட்டர் பேப்பர். ஆமா, இது வந்து இட்ஸ் யூனிக் காலம், ஒன்லி யூல் கெட் இட் இன் ராஷ். ஆமா, இது வந்து 6 mm திக்னஸ் இருக்கக்கூடிய தண்டவாளக்கல் தோசை தவா. ஓகே, தண்டவாளக்கல் அப்படின்றது வந்து ரயில்வே, அதாவது இதோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த பிரிட்டிஷ் டைம்லலாம் வந்து தண்டவாளம் அந்த போடுறதுக்கு, ரயில்வே டிராக்ஸ் போடுறதுக்கு போட்டு வச்சிருப்பாங்க இரும்பு எல்லாமே. நம்ம ஆளுங்க வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தெரியாம எடுத்துட்டு வந்து அப்போ அதுல தோசை தவாஸ் எல்லாம் செஞ்சு வீட்டுக்கு வித்திருக்காங்க, அந்த மாதிரி வித்திருக்காங்க. சோ அப்படி வந்ததுதான் இந்த பேரு தண்டவாளக்கல் தோசை தவா அப்படின்றது. ஹிஸ்டரி பிஹைண்ட் த நேம் ஆஃப் தண்டவாளக்கல். ஆமா, சோ இப்போ இந்த தண்டவாளக்கல் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இந்த 6 mm திக்னஸ்ன்றது இப்ப யாருமே பண்றது கிடையாது. இந்த 6 mm திக்னஸ் கொடுக்கும்போது ஹோட்டல்ல ஒரு பேப்பர் ரோஸ்டட் அவுட்புட் will get it in this in the home. நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்றது இல்ல. பட் நான் ஒண்ணு எப்பவுமே சொல்லுவேன், பாத்திரங்களை நம்ம மெயின்டைன் பண்ணா பாத்திரம் நம்மள மெயின்டைன் பண்ணும். Yeah, so it's always I'll say, because பாத்திரம் is very important in the kitchen. ஸோ கடாயிலுமே we have a huge range. இதில் வந்து எங்ககிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் கடாய் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கிரைண்டட் கடாய்ஸ், அண்ட் இதெல்லாமே வந்து 3 time ஆயில் சீசனிங் கடாய்ஸ். எல்லாருமே கேட்குறது என்னன்னா இது ப்ரௌனாக இருக்குது, இது ஏன் பிளாக்காக இருக்குது. ரெண்டுமே சீசன்டு தான். பட் இது வந்து ஒரு மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணது. அதை ஸ்மூதன் பண்ணிருக்கோம். ஆமா, இது வந்து ஸ்மூதன் பண்ணிருக்கோம். இது இப்பதான் பிகினர், இப்பதான் நீங்க குக்கிங்குள்ள போறீங்க, காஸ்டைன்குள்ள போறீங்க, தாராளமா இது போய்க்கலாம். ஆனா இதுல பண்ற கிரேவிஸோடைய டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ நீங்க அந்த மண் சட்டியே பாத்தீங்க, அந்த ரஃப் ஃபினிஷ் இருக்கும்போது வெங்காயம் எல்லாம் இன்னும் நல்லா வதங்கும், தக்காளி எல்லாம் இன்னும் நல்லா மெல்லிசா வதங்கும். ஒரு பாத்திரத்துக்கு டேஸ்டும் மாறும். எஸ் கண்டிப்பா மாறும். நீங்க ஒரே சமையல் தான், நீங்க வந்து வேற ஒரு பாத்திரம் அலுமினியம் அண்ட் இதுல பண்ணுங்க, நான்ஸ்டிக்ல பண்ணுங்க, அதே ஃபுட்டை நீங்க இதுல பண்ணுங்க, டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்ககிட்ட வந்து ரெகுலர் கஸ்டமர் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு மருமக வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, இதுக்கு விருந்துக்கு வந்திருக்காரு. அதே டிஷ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுல செஞ்சு தர சொல்லியிருக்காரு. டேஸ்டே வரல. அம்மாவும் எவ்வளவோ ரெசிபி சொல்லியிருக்காங்க, இல்ல மருமக புள்ள அதே மாதிரிதான் வேணும்னு கேட்டாரு அப்படின்னு. ஏய் வெயிட் பண்ணு, நான் கடாய் வந்து காஸ்டைன்ல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்து காஸ்டைன் அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. So cast iron makes lot of difference in the taste. Golden shopக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். பிரான்ஸ் முடிச்சோம், காப்பர் முடிச்சோம், அப்புறம் ஸ்டோன் வந்து இப்போ வந்து கோல்ட். இப்பதான் இட்ஸ் bronze and bronze is filled with gold கலர்ல இருக்கும். So it's the golden shop. எலைட்டோட உச்சக்கட்டத்துக்கு வந்துருக்கோம். எங்களோட நிறைய ஐடியாஸ் கொடுக்குற ஒரு இடம் வந்து இந்த இடம் தான். அண்ட் இந்த காலம் வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சர்டிஃபைட் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன? இட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரை தவா, மல்டி பர்பஸ் தவா. இந்த பெண்ண தோசை எல்லாம் போடுவாங்கல்ல கர்நாடகால, அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதோட மசாலா உள்ள வச்சு இப்படி இந்த ஃபோல்ட் பண்ணும்போதே அதோட சோல் இப்படி போயிட்டு இப்படி வரும். கரெக்ட். இது எல்லாமே பிளேட்ஸ். இது வந்து ரசம். அதாவது ரசம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க உடம்பு சரியில்லைன்னா ரசம் சாதம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஈயசம்பில் வச்சு ரசம் சாதம் சாப்பிடணும். பிகாஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி ரெஜுவினேஷன் கொடுக்கும். அது அப்படியே நம்ம டல்லாக அப்படியே சோர்ந்து இருந்தா கூட அப்படியே உடம்புலாம் முடியாமல் இருந்து இதில் ஒரு ரசம் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு இது வந்துடும். கல்யாண வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுவாங்க, பெரிய சட்டியில் ரசம் வச்சுட்டு இதை உள்ளே போட்டுருவாங்க. ஓகே, அதோட டேஸ்ட் மாறும். இது ஒரு ட்ரெடிஷன். ஆமா, இது ஒரு சில கல்யாண வீடுகள்ல கல்யாணத்துல
அந்த ப்ராப்பர் ஆத்தென்டிக்கா அந்த காலத்துல பண்றவங்க வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷன். இது வந்து ஈசம்ப உள்ள முக்கி எடுப்பாங்க. இந்த பாத்திரத்தை மட்டும் உள்ள போட்டு ஆப்வியஸ்லி, ஏன்னா இது வந்து சாஃப்ட் மெட்டல். இத வெறும் பாத்திரமா எடுத்து ஸ்டவ்ல வச்சோம்னா இது உருகி காணாம போயிடும். வந்து பார்த்தா பாத்திரம் இருக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இதுல ரசம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா கொதிக்கிற ரசத்துல உள்ள விட்டுருவாங்க. ஒரு 15 நிமிஷம் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அந்த ரசம் குடிச்சு பாருங்க, அது வேற டேஸ்ட் தான். அண்ட் திஸ் இஸ் ஆப்பம் பேன். எங்களுடைய கேரளா சைட்ஸ்ல வந்து ரொம்பவே ஹிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வித் லிட்ல வரும். இது எல்லாமே டிசைன்டு பை ராஷ். ஓகே யா. அண்ட் பொங்க பானை, நம்மளோட ட்ரெடிஷ்னல் பொங்கல் பானை. நான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்டுறேன். இது வந்து நம்மளோட சர்டிஃபைட் பிரான்ஸ் பொங்க பானை. இது வந்து யூசுவலா வில் கெட் இட் இன் தி மார்க்கெட். எல்லா பக்கமும் இருக்கக்கூடியது தான். இதுவுமே இட்ஸ் குட் குவாலிட்டி. நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். இதுல பொங்கல் வரைக்கும் பண்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுலயே வந்து பருப்பு வைக்கணும், மல்டியா கொஞ்சம் புளிலாம் சேர்த்து செய்யணும்னா எஸ், இதுல வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு லாங் டைம் ஸ்டோர் பண்ண முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இமீடியட்டா நீங்க வேற வெசலுக்கு மாத்திடணும். அண்ட் மோர் ஓவர் எங்க கஸ்டமர் என்ன கேட்பாங்க, இது எல்லோவா இருக்கு, இது ஏன் பேலா இருக்கு அப்படின்னு கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்ன கேட்பாங்கன்னா, நான் சிம்பிளா சொல்றேன். காஃபி பால் இருக்கு, பால் ஊத்த ஊத்த அது என்ன ஆகும், லைட் ஆயிட்டே போகும். அதே பால் கம்மியாக அந்த காஃபி வந்து திக்கா இருக்கும், டார்க் ஆகும். சோ அதே கான்செப்ட் தான். காப்பர் இஸ் தி பேஸ். இந்த டின் வந்து ஆட் ஆன் ஆக 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 லைட் ஆயிட்டே போகும். இது மஞ்சளா இருக்கு மீன்ஸ் இட் மீன்ஸ் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹீரோ. ஆமா, இவரோட ஹீரோ. எல்லாம் இவர் மாறுவாரு. இவர் தான் எல்லாத்தையும் மாத்துவாரு. ஓகே ஓகே. சோ அடுத்து வந்து இது வந்து பிரியாணி காலம் எங்க கடையில. இது பிரியாணி பிரியர்கள் யாராவது இருந்தா டக்குன்னு குதிச்சு இங்க வந்துருங்க. இது அரபிக் ஸ்டைலோ, இந்த மந்தி அந்த மாதிரி இல்ல, எல்லா பிரியாணிஸுமே இதுல நம்ம பண்ணலாம். அதாவது மோஸ்ட்லி பிரியாணின்றது வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு பிரியாணி இருக்கு. நம்ம ஊர் பிரியாணி வந்து எல்லாம் மொத்தமா கலந்து பண்ணிடுவோம் நம்ம. அதே லேயர் பிரியாணி இருக்கு. அப்புறம் வந்து கச்சி கோஷ்கா பிரியாணி, அதாவது ரா மட்டன் போட்டு பண்றது, அது நிறைய இருக்கு. ஆமா, சோ நிறைய பிரியாணிஸ் இருக்கு. சோ பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படின்றது வந்து மேக் பண்றதுக்கான வெசலே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே மறந்து மாத்தி இன்னைக்கு அலுமினியம் பெரிய குண்டா வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய குண்டானா இருந்தாலுமே அதை வந்து பித்தளையில தான் செய்வாங்க. ஓகே. அதுலதான் அந்த டேஸ்ட், ஹீட் கண்டக்ஷன் வந்து இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு 50 years ஓல்டு ஒரு பாவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஹைதராபாத்லாம் அந்த பிரியாணி சமைக்கிறவரை வந்து கூப்பிட்டு அன்னைக்கு சமைச்ச பிரியாணிக்கும் இன்னைக்கு சமைச்ச பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது அவர் சொன்னது, அன்னைக்கு நான் வந்து பெரிய பெரிய ஹண்டி பித்தளை ஹண்டீஸ்ல சமைச்சேன், அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நான் இன்னும் நிறைய நல்ல இன்கிரீடியன்ஸ் தான் கொடுக்குறேன், அந்த டேஸ்ட் இதுல வரல அப்படின்றது தான் அவரோட சேவை. ஹைதராபாத்ல அந்த கடை இருக்குல, பாவர்ச்சி ஷாப். ஆமா, ரொம்ப ஃபேமஸ் அங்க அது. சோ இதுல வந்து எங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த லகன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ்ல இது பேர் லகன். ஆமா பேட்டர்ன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பிலா டைப்ல. ஓகே. இதுல லேயர் பிரியாணி எல்லாம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து நம்ம ஊர் பிரியாணி எல்லாம் செய்யற மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஷேப்பே ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப இதுல வந்து லேயரிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ஃபேமிலினா பண்றது நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 4 கிலோ தான் பண்றோம்னா அந்த லேயரிங் போகாது. அதே இந்த ஹைட்லனா நம்மளுக்கு கொஞ்சம் மட்டன் திரும்ப ரைஸ், கொஞ்சம் மட்டன் திரும்ப ரைஸ், அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடேரியன்ஸ் வந்து இதுல சமைச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சீரியஸா. பிகாஸ் மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட், அப்புறம் என்னது சோயா சங்க் பிரியாணி, இது எல்லாமே. ஸோ இதுவுமே ஷேப் தான், ஹண்டி டைப் ஷேப்ஸ். அடுத்து வந்து இட்லி பாட். இது வந்து காம்பாக்ட் இட்லி பாட். இதுவுமே இட்ஸ் லான்ச்டு பை அண்ட் டிசைன் பை ராஷ். ஆமா, இது வந்து நம்மளுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த அடுக்குல வரும். பொதுவாவே பித்தளை இட்லி பாத்திரம்னாலே பெருசா இருக்கும். தட்டு வச்சு அவிச்சு நம்ம துணி வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி காம்பாக்டா இல்லை. இப்போ எல்லாமே நம்ம அபார்ட்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல தான் இருக்கும். நம்ம கிட்ட ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் யார் வச்சுப்பா, இன்னைக்கு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பாக்டா கொடுக்கும் போது அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னா, இந்த இட்லி பாட்ல இந்த தட்டுல வந்து ஈயம் பூசி இருக்காது, இதே மாதிரி கோல்ட்லேயே தான் இருக்கும். இட்லின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்மெண்டட் ஃபுட். ஸோ அதுவுமே பித்தளையோட ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஹீரோ டின் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பூசியிருப்போம்.
இது யூஸ்வலா எங்கேயுமே பூச மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன்னா இங்கேயும் பூசிடுவாங்க ஃபர்ஸ்ட். இதை திருப்பி போட்டு இங்க பூசும் போது என்ன ஆகும்னா இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரெண்டு பக்கமே நம்ம போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் ரொம்ப பார்த்து அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இந்த இது மட்டுமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் எடுத்துச்சு. ஒரு பேட்டர்ன் போச்சு, திரும்ப வந்துச்சு, அது செட் ஆகல, திரும்ப உட்காந்தோம், திரும்ப நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ எங்க சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி இது ஒரு 1.5 மாசம் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்த விஷயம் இது. உங்களோட டோட்டல் ஃபேமிலியே சரி சரி எல்லாரும் தேடுறது இந்த அஞ்சரை பெட்டியை தான். கண்டிப்பா இப்ப நியூலி லான்ச் இது ஸ்கொயர் அஞ்சரை பெட்டி 9 டப்பாஸ் வரும் உள்ள. ஓகே இதுல ஒரு ரீசன் இருக்கா எத்தனை இருக்கணும்? அஞ்சரை பெட்டினா எத்தனை இது இருக்கணும் அந்த மாதிரி? பொதுவாவே 7 தான். 7 இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா இப்ப வந்து ஆப்வியஸ்லி இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் அந்த ட்ரெடிஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போயிட்டு இப்ப நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இது நான் ஆக்சுவலி எனக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். இதை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 9 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ். இது வந்து ஃபுல்லா அந்த காவிங் ஃபுல்லாவே வந்து கையிலேயே பண்ணது. ரொம்ப ஒரு சின்னதுமே அவ்வளோ மைன்யூட்டா இருக்கும். இந்த மூடியா இருக்கட்டும், இந்த சைட்ஸ் இருக்கட்டும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு கிண்ணத்துலயுமே பண்ணிருப்போம். ஒரு சின்ன கிண்ணத்துலயுமே அந்த அந்த ஹேண்ட் என்கிரேவிங்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேட்டர்ன். அடுத்து வந்து இந்த டிஃபன் கேரியர். இது இன்னும் சேல் இருக்கா? இது வாங்குறாங்களா? ரொம்ப நல்லா வாங்குறாங்க. நாங்க வந்து நிறைய கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்து இது பண்ணி கொடுக்குறோம். அவங்களோட கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டப்பாவாலாஸ், டப்பா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய லான்ச் பண்றாங்க நிறைய. அவங்க எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, இதுலலாம் வந்து நீங்க அந்த கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மேல கொஞ்சோண்டு இந்த சம்மந்தி சாதம்லாம் வச்சு துவையல் வச்சு நம்ம சாப்பிட்டு பிடிச்ச சாப்பாடுலாம் இதை கட்டி எடுத்துட்டு வந்தா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து இது நெய் சம்பு. இதுவுமே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தான். நெய் எடுத்துட்டு வா, நெய் சம்புகள் வா. These are very unique patterns. தூபக்கால். அடுத்து இஞ்சி தட்டி, பிரான்ஸ் இஞ்சி தட்டி, பித்தளை குக்கர். ஓகே டம்பிள்ஸ் வேண்டாம். டம்பிள்ஸ் ரியலாவே தேவையில்லை நம்மளுக்கு. ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் மட்டும் வச்சு யாராவது சமைக்கிறாங்கன்னா எவ்ரிடே அவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் தான். என்கிட்ட கஸ்டமர் சொல்லுவாங்க எல்லாமே வெயிட்டா இருக்கு. நான் சொல்லுவேன் 2 வாரம் தான் உங்க கிச்சன்ல வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க மசில்ஸ் பழகிடும். ஃபர்ஸ்ட் தூக்கும் போது வெயிட்டா தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே லைட் வெயிட்டுக்கு பழகிட்டு நம்ம ஜிம்ல போய் எவ்வளவு வெயிட் தூக்குறோம்? இந்த பாத்திரத்தை விட அதிகமா தான் வெயிட் தூக்குறோம். அப்ப பாத்திரம் என்ன வெயிட்? ஓகே மேம். ஓகே சோ த்ரூ அவுட் 3 செஷன் பார்த்தோம். ஆமா, இப்போ ஒரு ஃபுட் பாப்போம். கண்டிப்பா வெசல்ஸ் பாத்திரம் அழகா இருக்கு. பாத்திரத்துல சமைச்சு பாத்திரலாம். ஐயா இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான் வந்து கேஷ்யூ நட் கிராப் கிரேவி, அதாவது முந்திரி நண்டு கிரேவி தான் பண்ணி காட்ட போறேன். ஓகே